எக்ஸைட்டா இருந்தாலும் நேத்து மேட்சை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாதுங்க. பயங்கரமான சாம்பியன் பேசப்பட்ட மும்பை போலிங்கே இல்லாத லக்னோ கிட்ட அவங்க வீழ்ந்த கதை மறக்க முடியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா பெரிய பெரிய விஷயம். ஸோ ரொம்ப த்ரில்லிங்கான போன மேட்ச். லாஸ்ட் ஓவர்ல 22 ரன். என்னங்க தோனி நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பினிஷர். ஹார்திக் பாண்டியாவா அவர் இருப்பாரான்னு சொல்லி யோசிச்சா, ஆனா நடக்கவே இல்லை. என்ன நடந்தது லிவி? நேத்து மேட்ச் 200 ரன் லக்னோ அடிச்சதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம் சொல்லி அவங்க கொண்டாடினாலும் போலிங்கும் சும்மா இல்லைங்க, நல்லா போட்டாங்க அப்படிங்கிறது தான் கணிப்பு. என்ன நடந்துச்சு லிவி? ஸோ நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னோவும் ரொம்ப பெருசாக ஆடினாங்கன்னு சொல்ல முடியாது, மும்பையும் ரொம்ப பெருசாக ஆடினாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லக்னோவுக்கு 200 வந்த காரணம் 2 பேர் தான். எனக்கு தெரிஞ்சு மார்க்ரமோ மிச்சில் மாஷோ நேற்று நின்னது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 200+ வர்றதுக்கு காரணம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் நல்லா தான் போட்டாங்க போலிங். பட் ஆனால் முந்தின மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின அஸ்வினி குமார் அவரோட பாலை நேற்று நொறுக்கி விட்டாரு மிச்சில் மாஷோ. நேற்று மிச்சல் மாஷ் ஆடினதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அவரோட பேட்டிங் ஸ்டைலே நம்ம ஒரு மேட்ச்க்கும் பேசுகிறோம். அவர் ஒரு மாதிரி கடப்பாரை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. பாலை நார்மலாகவே அடிக்க மாட்டேங்கிறாரு. அந்த 6 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லாங் ஹிட்டிங் 6ஆ இருக்கு. ஸோ அப்போ லக்னோவோட பிளஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான். ஸோ அவங்களோட போலிங் ரொம்பவே வீக்காக இருக்குன்னு நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். பட் நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நிறைய சொதப்பல் இருந்தது. பட் ஆனால் நேற்று ஒரே ஒருத்தர் தான் அவங்கள காப்பாற்றினாங்க. ஸோ இந்த டிக்வேஷ்ன்றவர் நேற்று ரொம்ப சூப்பராக போட்டார். ஏன்னா அவர் ஒரு ஸ்பின்னர் தான். பட் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அந்த மும்பை இந்தியன்ஸோட பேட்டர்ஸால தொடவே முடியல பாலை. ஸோ ரொம்ப சூப்பராக போட்டார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்னோவோட அந்த டெத் போலிங்கை நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா எக்கச்சக்க ரன்னு கொடுப்பாருன்னு நினச்ச ஷர்துல் டக்கூர் லாஸ்டா ஒரு ஓவர் கொடுத்தாருங்க. 6 பாலுக்கு நின்று 6 ரன்னு கொடுத்துட்டு வர்றாரு. அவ்வளோ யாக்கர்ஸ், அவ்வளோ அழகா யாக்கர்ஸ் போடுறாரு. அவேஷ்கானும் சரி, லாஸ்ட் ஓவர்ல ஹர்திக் பாண்டியாக்கு எதிராக 22 ரன்னு. ஸோ 22 ரன்னு ஹர்திக் பாண்டியாவுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா அழகா ஒரு 3 6 ஒரு 4 அடிச்சு முடிச்சிருவாரு. பட் பாத்தீங்கன்னா நேற்று ரொம்ப அழகா ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாரு அவேஷ்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனால பாலே தொட முடியாத அளவு போலிங் போட்டார். ஸோ நேற்று லக்னோக்கு போலிங்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சொதப்பினாலும் கடைசி கட்டத்தில் எல்லா போலர்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க நேற்று மேட்சை பொறுத்து. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சா, லக்னோ டீமுடைய போலிங் கோச் ஜாகிர் கான் இந்தியாவுடைய நட்சத்திர போலர். இந்த மாதிரி ஜாகிர் கான் ஏக்கர், ஜாகிர் கானுடைய லென்த், ஜாகிர் கானுடைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பேஸ் இன்னைக்குமே கை கொடுக்குது அப்படின்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்படி யோசிக்கிறீங்க லக்னோ போலிங் கோச் ஜாகிர் கான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்கள் ஸ்பின் பவுலிங்கோட ஃபாஸ்ட் பவுலிங்கை வச்சு என்னால் டீமை வெற்றிக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா கடைசி டைமில் மும்பை இந்தியன் பிளேயர்ஸ் ஆக்ரோஷமாக ஆடுவாங்க. ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கான விதத்தை அவர் பவுலர்ஸ்க்கு நல்லா மனசில் பதிகிற மாதிரி வச்சிருக்காரு. அதனால தான் ஆவேஷ்கான் 6 பால் 22 ரன், அதுவும் ஹர்திக் பாண்டியா எதிரில் கிட்டத்தட்ட கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காம போனது மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் நேற்று ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பால் 6, அடுத்த பால் 2 ரன், அடுத்த 2 பால் டாட் வைக்கும் போதே சோலி முடிஞ்சது, மும்பைக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா லக்னோ ரசிகர்களும் சரி, அவங்களோட டீம்மேட்ஸும் சரி நல்லா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்த 2 பால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே 2 6 அடித்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் எல்எஸ்ஜி அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் ஃபாஸ்ட் பவுலிங். அதுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்த ஜாகிர் கான் ஒரு பெரிய விஷயம். இந்த சைடு ஹர்திக் பாண்டியா இருக்காரு, இந்த சைடு திக்வேஷ் ரிதி இருக்காரு. 2 பேருமே திக்குன்ற ஒரு பதத்தை மேட்சை கொண்டு போனாங்க. கடைசி வரைக்கும் என்ன வேணா நடக்கலான்ற ஒரு சமயத்துல தான் அந்த 6 பாலுக்கு 22 ரன் மும்பை 12 ரன்ல தோத்தாங்க. ஆனாலும் இது அவங்களுக்கு ஒரு நல்ல தோல்வியாக தான் பார்க்க முடியும். ஏன்னா 203 ரன்னை சேஸ் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனால் அந்த பிட்ச் நல்ல பேட்டிங்கான பிச்சுனால 2 டீமும் மாறி மாறி அடிக்கிறாங்க 6 4ன்ட்டு. குறைஞ்சபட்சம் நேற்று மட்டும் 394 ரன்னு ஒரே 4 மணி நேரத்தில் 40 ஓவரில் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதே கிரவுண்டில் போன வருஷம் ஆர்ஆர் கூட ஆடும்போது 395 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிட்ச் ஒன்லி பேட்டிங் தான். ஸோ அந்த பவுலிங்கை அதுக்கு எப்படி நம்ம சேஸ் பண்ணி கொண்டு போகலான்ற ஒரு பிளானை பவுலிங் டீம் நல்லா ஜாகிர் கான் நல்லா அவங்களுக்கு ஊட்டினதுனால அழகான அந்த ஒரு வெற்றி அவங்க ருசிச்சிருக்காங்க நேற்று. நிச்சயமா நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட். ஸோ கிரவுண்டு உடைய தன்மை அப்படி பார்த்தா ஒரு பெரிய பிக் கிரவுண்ட்.
ரெண்டாவது விஷயம், அது வந்து பிளாக் சாயில், அதாவது கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிட்ச் அப்படின்னும் போது போலர்ஸ்க்கு ஒரு பெரிய இதுவா இருக்கும். ஸோ பேட்டர்ஸ்க்கும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட் 2 அப்சர்வேஷன். நான் மும்பை இந்தியன்ஸ் உடைய தோல்வியை பத்தி பேசும்போது 2 மிக முக்கியமான அப்சர்வேஷனை நான் பார்த்தேன். ஸோ இந்த மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா 1 வந்து திலக் வர்மா, அதாவது இந்தியாவுடைய ஒரு நட்சத்திர ஒரு பேட்ஸ்மேன் திலக் வர்மாவை நடுவுல ரிட்டையர்ட் பண்றாங்க. நீங்க யோசிங்களேன், ரிட்டையர்ட் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வரணும். ஆனா ஒரு சாண்ட்னர் சொல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பிளஸ் ஒரு போலர் ஆல்ரவுண்டர் வரார். ஒரு பேட்ஸ்மேனை வெளியே எடுத்துட்டு லாஸ்ட் ஓவருக்கு வந்தது, அது சரியான முடிவா அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா அப்படின்னா எவ்வளவு ஹர்ட் இருக்கும். ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்தியாவில் கரண்ட் டீம்ல விளையாடிட்டு இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனை, ஏன்னா அவரு சரியா விளையாடல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரூவான விஷயம். ஆனா என்ன சேஞ்சஸ் வேணா பண்ணுவாங்க, அதுதான் ஐபிஎல் உடைய விஷயம். அவரு பேட்டிங்ல ஜஹீர் கான் சொல்லி கொடுத்த பவுலிங்ல என்னதான் போட்டாலும் அவரு நாலாபுரமா அடிக்கிறாரு. ஆனா சிங்கிள் மேல போக மாட்டேங்குது, டாட்லயே முடியுது. அவருக்கே அவர் மேல ஒரு டவுட் வந்துருச்சு. நம்ம இப்படிலாம் ஆன மேட்ச் ஆச்சு, இத்தனை தடவை நம்ம 4-6 அடிச்சிருக்கோம், இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில நம்ம வெற்றியை கொண்டு வந்திருக்கோம். ஆனாலும் நம்மளால ஏன் போக முடியல, ஏன் தொடர்ந்து பெரிய பெரிய ஷாட்டுகள் அடிக்க முடியலன்னு அவரே போனது ஒரு வித்தியாசமான ஒரு முடிவா இருந்தது. அது யார் அவங்க மேல இடத்துல எடுத்தாங்களா இல்ல தன்னிலையாவே அவரே வந்து ரிட்டையர்ட் போனாரா என்னன்னு தெரியல. ஆனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் அந்த டீம் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட திலக் வர்மா ஆடி இருந்தாருன்னா இந்த மேட்ச் கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். கூட ஹர்திக் பாண்டியா இருக்காரு, ஒருத்தர் விட்டாலும் ஒருத்தர் ஈஸியா அவங்க சேஸ் பண்ணிருக்க முடியும் அந்த 2-3. ஆனா அவர் எதுக்கு ரிட்டையர்ட் ஆனாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் போல. அந்த அளவுக்கு ஒரு ஏன் அந்த மோசமான முடிவு எடுத்தான்னு தெரியல. அதே மாதிரி அந்த மேன் ஆஃப் த மேட்ச் இவருக்கு கொடுத்துருக்காங்க, திக்வேஷ்க்கு. அதுலயும் ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா நல்ல ஓவர் போட்டு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அது ஐபிஎல்ல ஒரு பெரிய விஷயம், ஒரே மேட்ச்ல 5 விக்கெட் எடுக்கிறது. அது மட்டும் இல்லாம வின்னிங் கேப்டன் வேற. ஸோ அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் போயிருக்கும், அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்கன்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்த டைம்ல தான் ரித்வேஷுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு 200 ரன்னு ஒரு எதிரணி வந்து ஒரு குதிரை வேகத்தில் ஓடுற ஒரு டீம் இருக்கும்போது அழகா 4 ஓவர் போட்டு 21 ரன் மட்டும்தான் கொடுத்தாரு. ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் சரி, அவர் சைன் போட்டு ஒருத்தரை வெளியே அனுப்பிச்சிருந்தாலும் சரி, 21 ரன் மட்டும்தான் கொடுத்திருந்தாரு. அது மிகப்பெரிய ஒரு பவுலிங்கோட ஒரு டாக்டிக்ஸாக தான் பார்க்க முடியுது. அதனால தான் அவருக்கு அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க.